ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. சார், கடகராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? அது ராஜாதி ராஜ யோகம்னு சொல்லலாம் கடகத்துக்கு. ஏன்னா உச்சபலம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு உண்மையாகவே பலவிதமான வேதனைகளை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய நிலைமைகளில் தான் குரு உள்ளே வந்துட்டார் அப்படின்னாவே உங்கள் எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள காரியங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வருவது, வண்டி வாகனங்கள் ஜம்முன்னு வாங்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது, முன்னோர்கள் சொத்து கைக்கு வருவது, உங்கள் பையன் பெரிய அளவுக்கு சாதிக்கிறது, எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் பெரிய அளவுக்கு ஜெயிப்பது. நான் சொல்கிறது வந்து நீட்டு மட்டும் கிடையாது, சிவில்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது கடகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஐஐடி ஜேஇயில் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அட்மிஷன் லெட்டர் உங்கள் இமெயில் பாக்ஸ்க்கு வரும். இதுதான் வந்து நடக்கும். அந்தளவுக்கு வந்து கடகத்துக்கு பெரிய யோகம். இன்னொன்று பஞ்சமஸ்தானத்துக்கு பார்வை, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு பார்வை. மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்தால் கூட இப்போ நிவர்த்தி ஆகிடும். கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகிடும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதே மாதிரி உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க. ஒன்று தான், நீர் கோத்துக்கக்கூடாது, தலையில் நீர் கோத்துக்கூடாது. அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில பேருக்கு இந்த லங்ஸில் சில பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலைகள், இதெல்லாம் வந்து கடகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் பார்க்குறதுன்னா இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டங்கிறது தொழில். பாதி பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏகப்பட்ட கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக சொல்ல வேண்டியது உங்களுடைய ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஹவுசிங் லோன் க்ளோஸ் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ஒரு என்னது, இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் நான் சாவரக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவேனாலாம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி ஜீப் வாங்கியிருந்தீங்க, தார் வாங்கியிருந்தீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்மெண்ட் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்கான லோன் வாங்கியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க 100%. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தொழில் ஆரம்பித்தா பெரிய அளவுக்கு செய்யும். இதெல்லாம் கடகத்துக்கு ரொம்ப க்ளோரியஸாக இருக்குது, தைரியமாக. தொழில் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான தொழில் இவர்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்? ஒன்றோட நம்ம ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலும் ஆரம்பிக்கலாம். உபதேசம் செய்யக்கூடிய தொழில் எது வேணால் ஆரம்பிக்கலாம். டீச்சிங் அண்ட் பேங்கிங் செக்டர் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, போர்வெல் வியாபாரம் பண்ணுறது, கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள், கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த துறைகள், அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் ஜோன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அது ரொம்ப, இம்போர்ட் பண்ணாலும் ஜாதகத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்ல டைம் தான் ஓடுது. அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடக்குமா? பை டிஃபால்ட்டுமா, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எனக்கு திருமணம் முடிஞ்சிடணும். இது வரைக்கும் பையனே கிடைக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகி செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க. இல்லைன்னா 2027 தை மாதம் கண்டிப்பாக கெட்டிமலை பாக்கியம் உறுதி, தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் நேச்சுரலாக ஆகும். அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல், அதாவது நிறைய மாத்திரை எடுக்கணும் சார், ஐயுஐ ட்ரீட்மெண்ட் போகணும் சார், ஒரு வேளை அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட அதோட ரிசல்ட் இப்போ கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சேஞ்சை நீங்கள் பார்ப்பீங்க. தங்கமான ஆண் குழந்தை பிறக்கும். தெய்வ அனுகிரகம் அபரிவிதமாக இருக்கக்கூடியது கடகராசி. கண்டிப்பாக. அதே மாதிரி நல்ல நற்பலன்கள்லாம் சொன்னீங்க. இவர்கள் வேற எந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்து நான் சொல்கிறது, தலையில் நீர் கோத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா, தாய், வீட்டில் பெரியவங்க, நான் சொல்கிறது பாட்டி மாதிரி இருக்கிறவங்க, பெரியம்மா மாதிரி இருக்கிறவங்க, அவங்க ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில் ஸ்தானம் வந்து இவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடனை இவர்கள் தீர்ப்பார்களா? கடன் தீர்க்கிறதுங்கிறது இன்னெவிட்டபிள், அது நடந்தே தீரும். அதான் சொன்னேன், 2 விதமான செக்மெண்ட்டு. ஒன்று ஹவுசிங் லோன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். 2வது வெஹிக்கிளில் இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் வாங்கியிருந்தாங்கன்னா அதோடைய லோன் க்ளோஸ் ஆகும்.
அதனால கண்டிப்பா நன்னா இருக்கு, தைரியமா இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது யோகாதிபதி, உங்களுக்கு பாக்கியாதிபதியாகி அவர் லக்ன ராசியிலேயே வந்து உச்சமாக இருப்பது என்பது பருத்தி புடவையா காய்ச்சதுன்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயம். 4 வருஷமாவே நீங்க நல்லா இல்லை. அதுவும் 2022, 23, 24 போட்டு உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருச்சு. அந்த அளவுக்கு அட்டமத்த சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான நெகட்டிவ் அமைப்புகளை கண்டிருந்த, கொஞ்சம் அல்லல் பட்டு கொண்டிருந்த, சனினாலே பயந்து போயிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அருமையான நல்லவைகள் இப்போது. மதிப்பு போனது திரும்ப வரும். இழந்த கௌரவம் திரும்ப வரும். யார் யாரெல்லாம் வீண்பலி சுமத்தப்பட்டு வேலையை விட்டு போனீங்களோ அவங்களுக்கெல்லாம் பழைய மாதிரி ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களை விட்டால் யாரும் இல்லைன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய அமைப்புகள், ஒரு கௌரவம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த உச்சகுரு பெயர்ச்சினால வருங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வந்து உச்சமாக இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்க போகிறார். ராசி புனிதத்தை அடைய போகிறது. ஜன்ம குரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கோட்சார ரீதியாக குரு பகவான் ராசியில் வந்து உட்கார்றது பெரிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சனி ராசியில் வந்து உட்கார்ந்தா ஜென்மச்சனி, அது கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் சுபராகிய குரு ராசியில் வந்து அமரும்போது உங்களுக்கு தைரியம், அந்தஸ்து, இழந்த கௌரவம் திரும்ப வர்றது போன்ற நல்ல பலன்களை தரும் என்பது தாங்க உண்மை. கடகராசிக்கு அவர் பாக்கியாதிபதியாகி அங்கே உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக செய்வார். 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்னென்ன வருத்தங்கள் விலகும்? பிள்ளைங்க இது வரைக்கும் சம்மதிக்காமல் இருந்தது, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, அந்த கடை அந்த தொழிலுக்கு இந்த தொழிலுக்கு அதுக்கு இதுக்கு, அல்லது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கு திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கலை. இந்த மாதிரியாக இதுவரைக்குமே குழந்தைகள் சம்மதிக்காமல் இருந்தவைகள் அத்தனையிலும் அவர்களுக்கான சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்கள் பேச்சை குழந்தைகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடம் வந்து கூட்டு தொழில், கூட்டு அமைப்புகள், நட்புகள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அதிலெல்லாம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் வந்து பிரிஞ்சிடலாமா நினச்சவங்களுக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், நல்ல லாபம் வரும் என்கின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு நண்பரோடு சேர்ந்து நீங்களே வந்து டக்குன்னு ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம், நமக்கு நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியான சில கூட்டான ஜாயிண்டாக செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், அல்லது 4 பேர் சேர்ந்து ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணணும், இஷ்ட தெய்வத்திற்கு இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தவம், தியானம், யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடு, உறுப்பினராவது போன்ற அமைப்புகள். சிலருக்கு சித்தர்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரிய மனுஷங்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய தரிசனம், சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம் போன்றவைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜீவ சமாதிகளுக்கு தரிசனம் போகக்கூடிய அமைப்பு. காசி, கயா, கங்கா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை பட்டவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து விடுதலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப அமைப்பாக அமைந்திருக்கிறது இந்த 2026 குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே இந்த குரு வந்து உற்சாகத்தை கொடுத்தா கூட அடப்போங்க சார் அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும். இல்லை சார், உங்களுக்கு இந்த கடகம் சந்திரனுடைய பலம் பெற்றவர்கள், சிந்தனை வந்து சிதறி போகும். உங்களுக்கு சீரான சிந்தனை வேணும். இப்போ எனக்கு ஒரு புத்தி சொல்கிறீங்க, எனக்கு ஒரு வழி சொல்கிறீங்க, ஆனால் தெளிவாக சொல்லுவீங்க. அந்த மாதிரி சிதறி போகிறதுக்கு என்ன காரணம்னா கடந்த 5 வருடம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க ஜோதிடம் சொல்லிவிட்டு. ஆனால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு இந்த 5 வருஷத்தில் என்ன கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடுத்தவனுக்கு உதவ போய் உபத்திரவத்தில் மாட்டினது, சொந்த பந்தங்கள் எல்லாமே விரோதமாக போயிடுச்சு. இதையெல்லாம் நீங்கள் சரி கட்டி வரணும். எப்போவுமே உற்சாகம் தரக்கூடிய கிரகங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருவான். உபத்திரவம் தரக்கூடிய கிரகங்கள் ஒரே செகண்டில் வந்து உங்களுக்கு உபத்திரவம் கொடுத்துருவான். உபத்திரவத்தை விட உற்சாகம் தருவது தான் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுதான் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி பெற போகிறீங்க, நல்ல உத்தியோகம் வரப்போகுது, இடமாற்றம், ப்ரமோஷன், அதிக சம்பளம், நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பாக்கியம் பெற்று வீடு வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க.
எவ்வளோ நாளாக அந்த எல்லாம் பாதியில் நின்றுட்டு இருந்தது. வம்பு வழக்குகள்லாம் விலகி போயிடும். சொந்தங்கள் பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்கள் காதுபட உங்களை ரொம்ப கேவலமாக பேசினவங்க உங்கள் பேரும் புகழையும் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. சார் அவருக்கு என்ன சார் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சார். கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த வம்பு வழக்குகள்லாம் இப்போ வெளியே எடுத்து போட்டு தங்கமாக மாறும். அதே மாதிரி உங்களை வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் புதிய புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதை விட வாய்ப்புகள் உங்கள் அதிர்ஷ்ட கதவுகளை வந்து திட்டும். படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு அருமையான காலம் சார். எதிர்காலத்தை நல்ல திட்டம் போட்டு படிங்க. எனக்கு இப்படிப்பட்ட சப்ஜெக்ட் படிக்கணும், நான் இப்படி போகணும். இப்போ எல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப யூடியூப் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் படிக்கிறதுல ரொம்ப கெட்டியாக இருக்காங்க. சார் 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க சார். நீங்கள் லாங்குவேஜில் போய் 100க்கு 90 மார்க் வாங்குறதே கஷ்டம். 100க்கு 100லாம் வாங்குறாங்க. அப்போது அந்த அளவுக்கு தன்னை வளப்படுத்திக்கிறாங்க, அந்த அளவுக்கு தன்னை புத்தியை வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸில் நிறைய படித்து வெளிநாட்டில் போய் அங்கேயும் கோல் வச்சுறாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் எல்லா கீ போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் நிறைய இருக்காங்க. இதற்கெல்லாம் கடகராசிக்கு கடல் கடந்து போகக்கூடிய உற்சாகமான பலன்கள் வந்து சேரும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வந்து சேருமானா கண்டிப்பாக வரும். உங்கள் கிரகத்தினுடைய முழு லாபத்தையும் தரக்கூடியவர் இந்த கலியுகத்தில் வெங்கடாஜலபதி தான். இதை நான் சொல்லி தான் நீங்கள் கேட்கணுமா என்ன? எல்லாருக்குமே தெரியும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்காக காத்துட்ருக்கார். கடகடன்னு போங்க. அவர் பார்வைப்பட்டாலே போதும். அவர் மேலே இருக்கிற நவரத்தின அங்கியில் இருந்து வரக்கூடிய அதிர்ஷ்ட கதிர்வீச்சுகளை வாங்கிக்கோங்க. அதை போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதில் இருந்து அதிர்ஷ்டம் தான். அதுலேயும் புஷ்கரம் அப்படிங்கிற யமுனை நதியில் குளிக்கிறதும், காசி, கயா, ராமேஸ்வரம், மூதாதியர்களுக்கு தர்ப்பணம், கேதுவோடு சேர்ந்து இருக்கிற குருவுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா மூதாதியர்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு தாகம் தீரும், பசி போகும், உங்கள் குலமே தழைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நில இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன விதமான யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம குரு வரப்போகிறார். பொதுவாகவே வந்து கடகராசிக்காரர்களுக்கு, கடகராசி மட்டும் இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்ம குருவுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இழப்பு, பதவி இழப்பு இதெல்லாம் நிகழும் அப்படின்றது வந்து ஜோதிடத்தில் பொது விதியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த விதியை மட்டுமே எடுத்துக்கக்கூடாது, எப்போவுமே விதி விலக்குகளையும் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இங்கே வந்து கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து வர்றது, ஜென்ம குருவாக வர்றது, தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு வர்றார். அப்போ உங்களுக்கு அது இங்கே குரு யாருன்னு பார்க்கணும், நட்பா பகையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு உன்னதமான நட்பு கிரகம் குரு பகவான் தான். 2 நட்பு கிரகங்கள், ஒருத்தர் வந்து செவ்வாய், இன்னொருத்தர் வந்து வியாழன். இதில் வந்து வியாழன் வந்து முதல் தரமான, அதாவது செவ்வாய்க்கு மேற்பட்ட, ஏன்னா சுபகிரகமும் கூட இல்லையா, செவ்வாய் கூட இயற்கை அசுபராக வர்றாரு. இங்கே முழு சுபகிரகமாக வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் தான். ஸோ இந்த வியாழன் முழு உச்ச பலம் பெற்று பெறக்கூடிய ஸ்தானமே உங்கள் ராசி தான். ஸோ அப்படிப்பட்ட வகையில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, உங்கள் ராசிக்கு பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்றது கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். அது கண்டிப்பான முறையில் 100% நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படின்றத நான் அடித்து சொல்ல விரும்புகிறேன். இந்த குருவுடைய காலத்தில் உங்களுக்கு வந்து வேலையில் இழப்பு ஏற்படுது அப்படின்னா, ஜென்ம குருவுடைய காலத்தில் வேலை இழப்பு ஏற்படுது, வேலையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு அதை விட சிறந்த ஒரு விஷயத்த இறைவன் கொடுக்க போகிற, இயற்கை கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு வர்றது நல்ல விஷயம். அது வர்றதுனால ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக மட்டுமே தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ம குருவுடைய காலத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும். ஏன்னா குரு வந்து முழு சுபகிரகம். நம்ம பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் அதுதான். அதை எப்பயுமே யாருமே மறந்துடாதீங்க. கடகராசிக்காரர்கள் குறிப்பாக மறந்துடாதீங்க. உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய, யோகங்களை செய்யக்கூடிய, அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து உச்ச பலமும் பெரும் பட்சத்தில் உங்களுக்குள்ளேயே பெரிய பாசிட்டிவிட்டி வந்துடும்.
எவ்வளோ பெரிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப தயக்கத்தில் சங்கடப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போகிறோன்ற வருத்தத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு யானை பலம் வந்த மாதிரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும். மொதல் விஷயம் வந்துடும், ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும். அதாவது ஒரு எதிர்மறையான சங்கடங்கள், துன்பங்கள், இயற்கையாக வரக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகிட்டு எதுவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக அணுகக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட வந்துடும். எதையுமே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனைகளோடு நம்ம செயலை பார்க்கும்போது அதில் நமக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த விஷயத்தை இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சால் அதுக்கான நமக்கான நல்ல பலன் கிடைக்கும், இந்த பிரச்சனையை இப்படி தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் குரு உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தான் அடுத்து வரக்கூடிய ஓராண்டுக்கு கொடுக்க போகிறாரு. ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஒரு வருஷம் அங்கே உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. உங்கள் ராசியிலேருந்து உங்களுக்கு பல நல்ல யோகங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனகாரகன் சொல்லக்கூடியது குரு பகவான் தான். தனகாரகன்னா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவர். உங்களுடைய பொருளாதார நிலை உச்ச பலத்தை அடைய போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். பல வகையில் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7க்கும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் இருக்கார் இல்லையா. அந்த ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், அது மீன ராசி. அந்த மீன ராசிக்கு அதிபதியான குரு தான் இப்போ உங்கள் ராசியில் உச்ச பலம் பெறுறாரு. அப்போ உங்கள் ராசியில் இருந்து அவருடைய பார்வை வந்து 9ஆம் குருவுடைய பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் கடக ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கும் குரு பார்வை கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடமான மகர ராசிக்கும் கொடுக்க போகிறார். 7ஆம் இடம்ன்றது திருமண ஸ்தானம், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான ஸ்தானமான இந்த 2 ஸ்தானங்களுக்கும் பார்வை கொடுக்குறாரு. அதையும் கடந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கும் குரு தன்னுடைய பார்வை கொடுக்குறாரு. அந்த பாகியஸ்தானம் வரக்கூடியதே குருவுடைய மீன வீடு தான், மீன ராசி தான். தன்னுடைய வீட்டுக்கே குருவுடைய பார்வை கிடைக்கும் போது உங்களுடைய பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் நல்ல விதமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கும். இந்த குரு சனி இணைவு, அதாவது குரு வந்து சனி இருக்கிறதுலேருந்து 5ஆம் இடத்துலையும் குரு இருக்கிறதுலேருந்து சனி 9ஆம் இடத்துலையும் இருக்கிறது வந்து ஒரு திரிகோணத்தோட திரிகோணம், ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில் இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதா அர்த்தம். அப்போ இயற்கை அசுபரான சனி பகவானும் இயற்கை சுபரான குரு பகவானும் இணைஞ்சே உங்களுக்கு சிறந்த ராஜயோகங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பான முறையில் தொழில் சார்ந்த வழியில் பல நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமான முறையில் இருக்குது. வெளிநாட்டு யோகங்கள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த சனி குரு தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையால் 100 பேர் 1000 பேர் சம்பளம் வாங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் வர அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல விஷயங்களை வந்து குரு செய்ய போகிறாரு. ஸோ ஆக இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்ற மகிழ்ச்சியோட வாழ்க்கையை அணுகுங்க. சிறப்பாகவே இருக்கும்.